நார்மலாக பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து ரீட்டெயில் வந்து நம்ம பண்ணுறப்போ ரீட்டெயில் ஸ்டோர் அப்படின்றது ஒரு முக்கியமான சேல்ஸ் சேனல். இது வந்து ட்ரெடிஷ்னலாக காலகாலமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரானா ஸ்டோர்ஸ்னு இருக்கும். கிரானா ஸ்டோர்ஸ்னால் வெஜிடபிள் ஷாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கிராசரி, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் இதெல்லாம் விற்கிறது எல்லாமே கிரானா ஷாப்ஸ் அப்படின்வாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்னுவாங்க. சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக நம்ம வந்து கிராசரி ஷாப் வச்சுருந்தா நார்மலாக அண்ணாச்சி கடைன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து முன்னாடி கவுண்டராண்ட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க எனக்கு சக்கரை 2 கிலோ வேணும், 3 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேக் பண்ணி கொடுப்போம். அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே கஸ்டமர் உள்ளே வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்களே விசிட் பண்ணி 1க்கு 2 ப்ராடக்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நார்மலான ஷாப்புக்கும் அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரீட்டைல் ஸ்டோரில் அது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பிஹேவியர் இந்த 3 விஷயத்துலையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கல் ஷாப் நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் நேராக வருவாங்க. கவுண்டர்கிட்ட வந்து அண்ணாச்சி எனக்கு சக்கரை 1 கிலோ வேணும், பருப்பு 1 கிலோ வேணும், அப்புறம் வந்து இது மாதிரி வேணும்ன்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து தேவையானதை சொல்லுவாங்க, இவங்க வந்து அதை வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதே வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து போவீங்க, அவங்க எல்லாமே பொருளை அடுக்கி வச்சுருப்பாங்க. தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்து கவுண்டரில் பில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இது சூப்பர் மார்க்கெட். ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஹெவியான டிஸ்கவுண்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர்கிட்டே இப்போ அதாவது இப்போ எஃப்எம்சிஜின்னு வாங்க இல்லையா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அவங்கக்கிட்டேருந்தே பார்த்திங்கன்னா அந்த பொருளை டைரெக்டாகவே வாங்கிட்டு நடுவில் எந்த ஏஜென்ட்டுமே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சேல் பண்ணுறப்போ ஹோல்சேல் அவங்க கம்ப்ளீட்டாக எடுப்பாங்க. அது எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான டிஸ்கவுண்ட்டில் அவங்களால விற்க முடியும். ஏன்னா பையிங் காஸ்ட் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க பல்காக 1 கோடி ரூபாய்க்கு மொத்தமாக பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பர்ச்சேசிங் பவர் ஒரு கஸ்டமரால் எவ்வளோ நிறைய பணம் கொடுத்து வாங்க முடிஞ்சால் இன்னும் பணம் நிறைய இருக்கப்போ நம்மளால் ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்க முடியும். ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் வந்து ஸ்பார் மார்க்கெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பஸார், பிக் பஸார், ஸ்பென்சர்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரீட்டைல் ஸ்டோர் செக்மெண்ட்டில் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக் ஷாப், டெக்ஸ்டைல் ஷாப் அதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்காக ஒரு ஷாப் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்டட் சம் ஐட்டம் மட்டும் வச்சு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சின்ன ஷாப் மாதிரி வைப்பாங்க. மாடர்ன் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் மாலில் போனீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டோராக இருக்கும், அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் சம் பிராண்ட்ஸோட ரைட்ஸோட அழகாக உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மாலில் போகிறப்போ மாலில் வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறப்போ இது மாதிரியான ஷாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் அதாவது நெக்ஸ்ட்டு சேல்ஸ் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஹோல்சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது என்னென்னா இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தயாரிக்கிறவங்ககிட்ட இருந்து மொத்தமாக வாங்கிட்டு அதை வந்து ரீட்டெயிலுங்களுக்கு சின்ன கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து 2 விதமாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஒன்று ஹோல்சேல் ஷாப் மாதிரி வச்சுட்டு சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வெறும் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வந்து வேர்ஹவுஸில் மட்டும் அது எல்லாமே ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு ஒரு சேல்ஸ் கையும் ஒரு டெலிவரி பாயும் போட்டு நம்ம குட்டி யானை இருக்கு இல்லையா ஏஸில் போட்டு ஸ்டாக் எடுத்து க்ளோஸ்ட் வேனில் கடையாக போய்ட்டு ஆர்டர் எடுத்து சேல் பண்ணி பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ இது மாதிரி சப்ளையர் தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே ஹோல்சேலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் அவங்க அந்த கான்செப்டை எப்படி சொல்லணும் அப்படின்னா B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ், அவங்க பொருளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்ககிட்ட விற்கிறப்ப B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆனால் என் கஸ்டமர்னால் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது, ஒரு கடைசியாக யூஸ் பண்ணுற கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் டைரெக்டாக விற்கிறீங்க, அதனால் B2C. ஸோ B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஸோ புரிஞ்சுச்சிங்களா? ஸோ இதுதான் இதை வந்து டைரக்ட் செல்லிங்கில் நம்ம வந்து B2B இல்லை B2C அது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ். உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் ஆன்லைன்
அமேசானில் வந்து வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி என்ன வந்துருச்சு, இன்ஸ்டாமார்ட் வந்துருச்சு, பிளிங்கிட்னு 10 நிமிஷத்துக்கு வந்து தரான். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் வந்து ரீட்டைல் ஷாப் வச்சுருந்தீங்க. இப்போ சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து ஷாப் கஷ்டப்பட்டு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உள்ள இன்டீரியர்லாம் பண்ணி ரேக்ஸ்லாம் வச்சு ஸ்டாக்கை வாங்கி வச்சு கஸ்டமர் வரணும்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு துவரம்பருப்பு 1 கிலோ, ஒரு பால் பேக்கெட் அப்படின்னு ஒரு ஐட்டத்தை போட்டால் 10 நிமிஷத்தில் ஷார்ப்பாக 10 மினிட்ஸில் அவன் வீடு தேடி எடுத்து போயிட்டு கொடுத்துறான். யாருன்னா பிளிங்கிட். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லாம் நார்மலாக வந்து ஆர்டர் பண்ணால் நெக்ஸ்ட் டே கொடுப்பான். இவன் வந்து இன்னும் வேறு மாதிரி 10 நிமிஷத்தில் எதுவுமே கொடுத்துட்றான். இந்த ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட் இவங்களாம். பட் இது வந்து கன்சியூமருக்கு இது வந்து எப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நான் வீட்டில் உட்காந்து டப்பு டப்புன்னு இப்போ எனக்கு இப்போ சாக்லேட் வேணாலும் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ எடுத்தோமா, அங்கே பாருங்கள், அப்படியே எடுத்தோமா, பிளிங்கிட் உள்ள போனோமா, ஆர்டர் பண்ணி இப்படி வச்சுட்டு உங்கள்கிட்ட 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிற இடத்துல காலிங்கில் அடிச்சிருவான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக என்ன தேவையோ வாங்கிக்கலாம். இதுக்காக நீங்கள் எழுந்து போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எல்லாமே கடைகளில் போய் இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெலிவரி ஆப் மூலமாக தான் வாங்குவாங்க. ஸோ ஆல்ரெடி ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேராக போச்சு. ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கிரானா ஸ்டோர்ஸும் ரொம்ப படுத்துடும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ நார்மலாக இங்கே கீழே இப்போ நான் வந்து 15th ஃப்ளோரில் இருக்கோம். கீழே லிஃப்ட்டில் போயிட்டு நம்மளோட மெயின் கேட்டை வந்து தாண்டறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அது இறங்கி போயிட்டு கேட்டை திறந்து வெளியே போயிட்டு வெளியே அந்த ஸ்டாப்லலாம் அந்த ஷாப்ஸ்லாம் போயிட்டு காய்கறியோ இல்லை மளிகை சாமானோ வாங்கிட்டு வரலாம். அவங்களாம் அதை நம்பி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், கன்சியூமர் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ஃபர்ட் அடையாட கீழே போய் இறங்கி போயிட்டு ஏன்னா லிஃப்ட்டில் இறங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது, 15 மாடி. அதுக்கப்புறம் அது அங்கே போய்ட்டு பார்க்குறதுக்கு பதிலாக நாங்கள் ஆப் எடுத்து ஆர்டர் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறோம். ஸோ இதனால் ஒருத்தரோட பிஸ்னஸ் மட்டும் டெவலப் ஆகுது. அந்த கம்பெனி, அந்த ஆன்லைன் நடத்துகிறவங்க மட்டும்தான் கோடியாக சம்பாதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சிறு குறு கடை வச்சுட்ருக்கவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுது. இது ஒரு பக்கம் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பணம் வந்து ஒரு முதலாளிகிட்ட போய் குவிஞ்சிடுதே தவிர இது மாதிரி பல முதலாளிகளுக்கு இந்த பணம் போய் சேர மாட்டேங்குது. அதனால் மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோன்றது இல்லாமல் போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பை இழக்க நேரிடுது. ஏன்னா நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேனலாக நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் இந்த இ-காமர்ஸ் தான். ஸோ அப்போது நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தான் வழி அப்படின்னா, நீங்களும் ஆன்லைன் மாறுறது தான் ஒரே வழி, வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது காம்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹெவி காம்படிஷன்றதால நம்மளும் இந்த நம்ம ருட்டீனான சேல்ஸ் சேனலில் உட்காந்துட்டு ஷாப்பில் உட்காந்து விற்க முடியாது. ஸோ யூ நீட் டு கிரியேட் வெப்சைட், யூ நீட் டு கிரியேட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ராடக்ட், உங்கள் கடையை ப்ரெசன்ஸை எடுத்துகிட்டு ஆன்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆகணும். உங்கள் கடையை ஆன்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். வந்தீங்கன்னா தான், இன்கேஸ் இப்போ கூட வரலனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வில்லேஜ்லேயும் இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வரணுன்னா நமக்கு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம். வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அதே மாதிரி டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து லோகோ க்ரியேட் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து A to Z ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும், அது மாதிரியான கோர்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கோர்ஸ். அதில் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்கள் ஷாப்போ இல்லை உங்கள் பிஸ்னஸையோ கம்ப்ளீட்டாகவே ஆன்லைனில் எடுத்துன்னு வந்துட முடியும். ஸோ அதனால் இந்தியாவில் இருக்க யார்கிட்ட வேணாலும் உங்கள் பொருளை விற்க முடியும், ஈஸியாக விற்க முடியும். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க கஸ்டமரை மட்டும் நம்பி நீங்கள் உட்காந்துட்டு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா உங்கள் பொருளை எல்லோரும் பார்த்து வாங்குற மாதிரி வச்சிட்டிங்கன்னா
டெய்லி அங்கே இங்கேன்னு ஒரு 2-3 சேல் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும், கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் வந்து அதே இடம் தான், அந்த காஸ்ட்டு மாற போகிறதில்ல. ஆனால் இனிஷியலாக உங்களுக்கு செலவு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் சார்ஜஸ்ஸு நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி தரோம் இல்லையா, அதுக்கு உன்னோட காஸ்ட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 23,000 ஆகிடும். அது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அதோட ஒரு 3 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஈஸியாக நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ தேவையானவங்க நீங்கள் வந்து வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகணும், டிஜிட்டலைஸ் ஆக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு, ஆப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ பட் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணிட்டாலும் அதில் வந்து அட்வர்டைஸிங் கொடுக்கணும். அட்வர்டைஸிங் எப்படி கொடுக்கறது, கஸ்டமர் யார் எங்கே ஃபைன் பண்ணுறது, அவங்களை எப்படி நம்மளை வர வைக்கிறதுக்கெலாம் அது ஒரு தனி கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கோர்ஸ். அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம இம்மீடியட்டாக மாற்றினா தான் உண்டு. ஸோ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த மியூசிக் அகாடமி வந்து நம்ம ஃபிசிக்கலாக தான் வச்சுட்டு இருந்தோம். பட் 2020 பேண்டமிக் வந்த பாடு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ஸ்டூடெண்ட் தான் நம்மகிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 13 ஸ்டூடெண்ட், ஈவினிங் ஒரு 8 ஸ்டூடெண்ட், அது மாதிரி டோட்டலாக ஒரு நாளைக்கு 20 ஸ்டூடெண்ட் தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஓவராலாகவே பார்த்தோம். ஆனால் இப்போ ஆன்லைன் நாங்கள் ஸ்கேலப் பண்ணப்பாடு கிட்டத்தட்ட 1724 ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட லைவாக நம்ம ஆப்பில் படிக்கிறாங்க, கோர்ஸ்லாம் வாங்கி படிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ டைரக்ட் கிளாஸஸ் சில பேர் வராங்க. ஸோ எங்களோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கத்தார், துபாய், அப்புறம் ஒமான், சவுதி, இந்த 4 கண்ட்ரிலையும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூகே, அப்புறம் வந்து யூஎஸ்ஏல அந்த செக்மெண்ட்டும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த பர்டிகுலர் இந்த ஒரு 8 கண்ட்ரியில் நம்ம 8 கண்ட்ரியில் இருக்க தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே எங்களோட மியூசிக் கோர்சஸ் எல்லாமே வாங்குகிறாங்க, மியூசிக் கிளாஸ்க்காக எங்கிட்ட வராங்க. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் பண்ணுறோம், அதனால் ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆகுறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஜிட்டலைஸ் ஆகி ஆன்லைனில் போகிறோமோ அவ்வளோ பெனிஃபிட் தான். அதனால் இனிஷியலாக உங்களுக்கு செலவாகும், பட் ஆனால் அந்த செலவு ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து தான். அது மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட சேல் கிடைக்கும், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு கஸ்டமர் பேஸ் கிடைக்கும், நிறைய சேல் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த சேல் சேனல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஸோ மெயின் என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்க சேல் சேனலில் பெஸ்ட்டு சேல்ஸ் சேனல் என்னென்னா, நீங்கள் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதில் ஸ்டாக் வச்சுக்கிறீங்க, அந்த ப்ரெசன்ஸை அப்படியே ஆன்லைன்லேயே வந்துட்டிங்கன்னா அழகாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஷாப்பில் வச்சுருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து வேறு சேல்ஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த புக்கு மாதிரி கொடுத்துருக்கு இன்றைக்கி கொடுக்குறேன், அதில் போய்ட்டு எல்லாமே பாருங்கள்.